எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு சமூக நலன் விரும்பியாக தான் இதை சொல்கிறேன். இதுக்கு முதல்லையும் இந்த விசாஸ் எப்படி எடுக்கிறது, எத்தனை டைப் ஆஃப் விசாஸ் இருக்குது இங்கே எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே யூஏஇயில் இருந்த அடுத்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு நான் தரேன். என்னன்னு பார்த்தா, இந்த யூஏஇயில் வந்து வேலை செய்யணும்னு நிறைய பேருக்கு ஆசை. பட் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு, அவங்க மூலமாக இன்னொருத்தவங்களுக்கு போகிற அந்த செயின் சீட்டிங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜாப் தேடி தாரேன். இப்போ அதாவது நாட்டுக்கு நாடு நம்ம வந்து லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா, நாட்டுக்கு நாடு இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லா இடத்துலையுமே எதுக்காக லைசன் கொடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஜாப்புக்கு ஃபாரினுக்கு அனுப்பணும்னு சொல்லி அந்தந்த கவர்மெண்ட் எதுக்காக லைசன் கொடுக்குது? அவங்க மூலமாக தான் ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் வரணும் எம்ப்ளாய்மெண்ட் விசாவில். ஸோ விசிட் விசாவில் வந்து ஜாப் தேடுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த நாட்டில் அது சட்ட விரோதம். அதை நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். ஆனாலும் வந்து விசிட் விசாவில் வந்து ஜாப் தேடினவங்களும் இருக்காங்க, நல்ல ஜாப் கிடைச்சவங்களும் இருக்காங்க, ஃபெயிலியர் ஆகி போனவங்களும் இருக்காங்க. ஃபெயிலியர் ஆகி போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. காரணம் என்னென்னா வந்து, அதில் ஃபியூ காரணங்கள் என்னென்னா வந்து, ஜாப் விசாவில் வரத்துக்கு தான் எங்களோட நாட்டில் லைசன் ஏஜென்ட் இருக்காங்க. விசிட் விசாவில் வரத்துக்கு லைசன் ஏஜென்ட் தேவையில்லை. நான் சொல்கிறேன், எஸ்பெஷலி மேல் ஒர்க்கர்ஸ் இங்கே வந்து எந்த ஒரு கேட்டகரிக்குமே தேவையில்லை. அந்த இதை பயன்படுத்திக்கிட்டு ஊரில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு சிலவங்களோட கண்டாக்ட்ஸை இங்கே வச்சுக்கிட்டு, நான் விசிட் விசாவில் அனுப்புகிறேன், இந்த கம்பெனி அந்த கம்பெனி, நிறைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேரடைஸ் வேர்ல்டை க்ரியேட் பண்ணி காட்டி, ஒரு விசாவுக்கு வந்து விசா எடுத்து இங்கே வந்து ஒரு 2 மாதம் ஸ்டே பண்ணி அவங்களுக்கு ஜாப் சர்ச் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து, உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு 4000 திர்ஹம் செலவு. உதாரணத்துக்கு அதை விட கம்மியாக தான் செலவழியுதுன்னு சொல்லி அதில் டபுள் மடங்கு சார்ஜ் பண்ணுறது. அங்கே சார்ஜ் பண்ணிவிட்டு இங்கே அனுப்பிடுறது. இங்கே வந்தோடனே அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது சட்டவிரோதம். விசிட் விசாவுக்காக இன்னொருத்தரை நம்பி காசு கொடுக்கறது வந்து சட்டவிரோதம். விசிட் விசான்றது வந்து இந்த நாட்டில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காவில் லீகல் ட்ராவல் ஏஜென்ட் இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் விசாவை மட்டும் எடுங்க காசு கொடுத்து. ஓகே, விசாவுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகும் அந்த மாதிரி டீட்டெயில் கூட உங்களுக்கு தேவையான கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டால், நான் இங்கே ஒரு HR கன்சல்டன்ட் லைசன் ஹோல்டர். ஸோ எனக்கு வந்து விஷயங்கள் தெரியும் சொல்கிறதுக்கு. அப்போ நீங்கள் வந்து விசா தனியாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. டிக்கெட்டை நீங்களே புக் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே வந்து நிறைய ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு நிறைய ஷேரிங் ரூம்ஸ், அதாவது பெட் ஸ்பேஸ், ஒரு ரூமில் ஒரு 4-5 பேர் தங்குற மாதிரி ரூம்ஸ், குக்கிங் கிச்சன் ஃபெசிலிட்டிஸோட எல்லாம் கிடைக்கும் இங்கே. ஸோ அதுகளை நீங்களாக சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். இதெல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரு 500 திர்ஹம் செலவழிகிற இடத்துல 1000 திர்ஹம், 2000 திர்ஹம், 3000 திர்ஹம்னு சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் விசிட் விசாவை அப்ளை பண்ணுங்கள், நீங்களாக அப்ளை பண்ணி நீங்களாக வாங்க. அதாவது இங்கே வந்து விசா 2-3 விதமான விசிட் விசா இருக்குது. அது உங்களுக்கு அப்ளை பண்ணுற நேரம் யாராவது தேவையான என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் எப்படியாப்பட்ட விசாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவழியும்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து அந்த முறையில் வந்தீங்கன்னு சொன்னால், இங்கே நீங்களே வந்து உங்களுக்கான அக்கமடேஷனை நீங்களே தேடிக்கொள்ளலாம். ஃபுட்டு வந்து மெஸ் இருக்கும். நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பக்கத்தில் மெஸ் நியர் மீன்னு சர்ச் பண்ணாலே நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். அங்கே போய் என்கொயரி பண்ணி பாருங்கள். 3 நேரம் ஃபுட்டுக்கு எவ்வளோ, 2 நேரம் ஃபுட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி அது உங்களுக்கு கிடைச்சிரும். அது இல்லாமல் பஸ் கார்டு, மந்த்லி பாஸ் பஸ் கார்டு, துபாயில்னா நூல் கார்டு, அபுதாபி அலைனுக்கு வந்து ஹஃபிலாத்துன்ற கார்டு இருக்குது. நீங்கள் வந்து அதை வாங்கிக்கொள்ளுங்க. அஜ்மானுக்கு ஷாஜாக்குன்னு வேறையாக இருக்குது. ஷாஜாவில் கார்டு சிஸ்டம் இல்லை, அஜ்மான் கார்டு சிஸ்டம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டெவலப் ஆகிட்டு வர ஒவ்வொரு ஸ்டேட்ஸை பொறுத்தும் அந்தந்த வசதிகள் இருக்குது. ஸோ மந்த்லி பாஸ் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மில்லியன் டைம்ஸ் வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கொள்ளலாம் அந்த மந்த்லி பாஸை வச்சு. மெட்ரோ, துபாயில் இருந்தால் நீங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜாப் சர்ச் பண்ண நீங்கள் போகணுமா, நீங்கள் யாரோட உதவியுமே இந்த நாட்டில் தேவையில்லை. ஓகேயா? கொஞ்சம் ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சிருக்கணும், போர்டு வாசிக்க தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் கம்யூனிகேஷன் உங்களால் முடியுமா இருந்தால்,
பி ஸ்ட்ராங். பாஸ்போர்ட் உங்கள் கையில் இருக்கும், நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து நீங்களாக சர்ச் பண்ணலாம், நீங்களாக போய் சர்ச் பண்ணுங்கள். அப்புறம் அது இல்லாமல் அங்கேருந்து அனுப்புகிறவங்க இல்லாமல் இங்கே ஒரு மாஃபியா இருக்குது. ஜாப் மணின்ற ஒன்றை சார்ஜ் பண்ணுவாங்க. உனக்கு இவ்வளோ பெரிய ஜாப் இருக்குது, அந்த ஜாப் இருக்குது, இந்த ஜாப் இருக்குது, அதுக்கு 1500 திர்ஹம் பே பண்ணணும், 1000 திர்ஹம் பே பண்ணணும். தேவையே இல்லைங்க. நீங்களாம் போய் சர்ச் பண்ணலாம், கிடைச்சா மாற்றிக்கொள்ளுங்க, இல்லைன்னா ஊருக்கு போயிருங்க. உங்களுக்கு ஊருக்கு போனாலும் கூட உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் வரும். ஏன்னா நீங்கள் வந்து உண்மையான செலவு என்ன தேவையான செலவை தான் நீங்கள் செலவழிச்சிருப்பீங்களே ஒழிய இன்னொரு ஏஜென்ட்டுக்கோ மாஃபியாவுக்கோ கொடுத்து நீங்கள் ஏமாந்துருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நான் போனேன், நான் தனியாக அனுபவம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த நான் சொல்கிற ஆட்கள் மூலமாக, அந்த குறிப்பிட்ட ஒரு சிலர் மூலமாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை ஒரு ப்ரிசனில் வச்சுருக்க மாதிரியே உங்களுக்கு வெளியே போக தடை, அவங்களோட பேச தடை, இவங்களோட பேச, அதாவது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்கும். இவங்க வெளியில் போயிடுவாங்களோ, இவங்க தேடிடுவாங்களோ, நாங்கள் செஞ்சதெல்லாம் போயின்னு சொல்லி விளங்கிடுவோம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்க. தேவையான ஹெல்ப் எது வேணுமா இருந்தாலும் நீங்கள் இந்த கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு சட்டப்பூர்வமான தகவல்களை நான் உங்களுக்கு தருவேன். அடுத்தது உங்களுக்கு ஜாப் தேடுறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இண்டிவிஜுவலாக மாஃபியா சுற்றுவாங்க, அதுக்குன்னே இருக்கிறாங்க இங்கே ஜாப் தேடி தாரேன்னு சொல்லி அந்த ஏமாற்றி அந்த பணத்திலே வாழ்கிறவங்க, அதுலேயே அவங்க டெவலப் ஆகிக்கிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், HR கன்சல்டன்சி கம்பெனிஸ் சர்ச் பண்ணுங்கள். அவங்க வந்து ஜாப் மணி சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஸ்டார்ட்டில். அவங்க என்ன சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, ஒரு 30 திர்ஹம், 35 திர்ஹம், ஒரு 25 திர்ஹம், மேக்ஸிமம் 50 திர்ஹம் சார்ஜ் பண்ணி உங்களோட CV எடுத்து அதில் பிழை இருந்தால் செஞ்சு அதுகளை கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சில கம்பெனிஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு கன்சல்டிங் தேவை, எங்களுக்கு லோக்கல் ஒர்க்கர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி. அவங்க அதாவது உங்களுக்கும் கம்பெனிக்கும் இடையில கன்சல்டிங் வேலை பார்க்குறவங்க. ஸோ நீங்கள் CVயை கொடுத்துட்டு வந்தால் 100% உங்களுக்கு அவங்க ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்ற ஷூரிட்டி இல்லாட்டியும், அதே மாதிரி ஒரு 2-3 HR கன்சல்டன்சி ஆஃபீஸில் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷூராக கிடைக்கும். இன்டர்வியூ வந்து அந்த டைரக்ட் அந்த கம்பெனியே உங்களுக்கு கால் பண்ணும். ஓகே, ஒரு சில HR கன்சல்டன்சிஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஜாப் ஓகே ஆகிருச்சா, விசா கிடைச்சிட்டா அவங்களோட கன்சல்டிங் ஃபீன்னு சொல்லி ஒன்று எடுப்பாங்க. இந்த நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 30 25 மேக்ஸிமம் 50 திர்ஹம்ன்றது சார்ஜ் பண்ணுறது உங்களோட டாக்குமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, உங்களை இன்னொரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் அவங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது அதை பண்ணுறதுக்கு. ஸோ இதில் சும்மா நடந்து திரிகிற ரோட்டில் கண்டவங்க, என்னன்னு தெரியாதவங்க, சட்டத்திட்டமே தெரியாதவங்க, அவங்களே இல்லீகலாக தான் இருப்பாங்க, அவங்கக்கிட்டலாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஓகே, ஸோ இது சம்மந்தமான மற்றது இன்னொன்று வந்து இந்த அப்படி அந்த அந்த ஒரு சில மாஃபியா மூலமாக இங்கே வர்றவங்க வந்து இந்த சம்மர் சீசனில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற அக்கமடேஷனில் தான் இருக்கணும், சாப்பாடு இருக்கும், சாப்பாடு இருக்காது, ஏசி இருக்கும், ஏசி இருக்காது, என்ன செய்ய வழியில் வந்துட்டோன்ற ஒரு இதுக்காக இருந்தாகணும். அதுவே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த சம்மர் சீசன்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. சம்மர்னாலும் இப்போ இன்றைக்கி உதாரணத்தை எடுத்துக்கிட்டால் 51 இங்கே செல்சியஸ் போகுது இது ஹீட் வந்து. ஓகே, ஸோ அதனால நான் சொல்கிறேன், எல்லா விதத்துலேருந்தே உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்றதுக்கு இப்போ வந்து வேர்ல்டு பிக்குங்க, என்ன சொல்கிறது, கம்யூனிகேஷன் எல்லா இடத்துலையுமே டைரெக்டாக ஹையர் பண்ணி போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே வந்து HR கன்சல்டன்சிஸ் நிறைய ஓப்பன் பண்ணிடுறதுக்கு காரணமே இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு கொடுக்குறதுக்கு தான். அவங்க ஜாப் உங்களுக்கு டைரெக்டாக தர மாட்டாங்க, ஆனால் ஜாப் நீங்கள் தேடுறதுக்கான வழிகளை செஞ்சு கொடுப்பாங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணி கொடுப்பாங்க, உங்களோட டாக்குமெண்ட்டை கரெக்டானு பார்த்து கொடுப்பாங்க, பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு தான் அவங்க இருக்காங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, மனித வளங்களை மேம்படுத்துறதுக்கான உதவிகளை செய்கிறவங்க தான் அவங்க. ஓகே, ஸோ அதனால நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச, நான் இந்த நாட்டில் ரொம்ப நாளாக இருக்கேன் இருந்தது, அது எல்லாம் படித்து முடிச்சுட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஹெச்ஆர் கன்சல்டன்சி லைசன் நான் எடுத்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் இந்த மெசேஜை இந்த மாதிரி மெசேஜஸை நான் வைக்கிறேன்னா, அன்றைக்கி அந்த இந்த வீசா 7 விதமான வீசா சம்மந்தப்பட்ட அந்த இந்த வீடியோலாம் ஏன் வைக்கிறேன்னா, இங்கே நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த மாஃபியா மார்க்கெட்டை மாட்டிக்கிட்டு. புரியுதா? ஜாப் விசான்னு விசிட் விசாவில் கொண்டு வரது, விசிட் விசாவை ஃபேக் பண்ணி கொண்டு வரது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நிறைய பேர் இன்னும் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஏமாறுவாங்க. ஸோ என்னுடைய மெசேஜ் ஒரு 100 பேரை சென்றடைஞ்சாலும் அதில் ஒரு 10 பேர் சரி இதை என்ன சரி டவுட் இருந்தால் கேட்பாங்க, இது பண்ணுவாங்க, லைக் இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட்ஸ் வரும். அதில் ஒருத்தவங்க சரி அதில் பலன் அடைவாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு நல்லதுன்னு தோணுச்சுன்னா முழுமையான வீடியோவை பார்த்துட்டு தேவையான கொஷின்ஸை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.